ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடப்பதற்கான தேதியை நான் குறித்து வச்சுட்டேன். நான் சொன்ன இந்த தேதியில தான் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். வாழ்க்கையில் உனக்கு எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, அன்பும் அக்கறையும் கொண்ட நல்ல உறவுகள் உன்னை தேடி வரும்படி உன் செயல்களை அமைச்சுக்கோ. இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் இந்த உலகம் ரசிக்கும். காலையில் உதிக்கும் போது அதை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் உதிக்கிற இடத்துக்கே போய் சூரியன் எவ்வளோ அழகாக உதிக்குதுன்னு பார்த்து ரசிக்கிறாங்க. அதே போல் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போதும் அது எவ்வளவு அழகாக நிறமெல்லாம் கரைஞ்சு மறையுதுன்னு அதையும் ரசிக்கிறாங்க. ஆனால் மதிய நேரம் 12 மணிக்கு சூரியன் தலைக்கு மேலே உச்சிக்கு நேராக வரும்போது வெயில் சுளீர்னு அடிக்கும் போது மட்டும் இந்த உலகம் சூரியனை திட்டி தீர்க்கிறார்கள் அல்லவா? அதே போலதான் நீ வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கும் போதும் சரி, வாழ்க்கையில் தோற்று அழிஞ்சு போகும் போதும் சரி, இந்த உலகம் உன்னை ஏதாவது நல்லபடியாக ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க, இல்லை சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அவங்கள விட நீ மற்றவங்கள விட நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொட்டுட்டினா அந்த உச்சிக்கு வந்த சூரியனை போல உன்னையும் திட்டி தீர்ப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் யாருடைய வளர்ச்சியையும் பொறுக்காது என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா ஐயோ பாவம்னு சொல்கிற இந்த மனிதர்கள் நீ நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து உயர்ந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை குறை சொல்லி தப்பாக பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. எப்போதும் நீ தனியாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் சுற்றி உள்ளவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய குணம் என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை கவனமாக பேசி பழகணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா, ஆமாம் நம்மக்கிட்ட தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை திருத்திக்கோ, மாற்றிக்கோ. ஆனால் வேணும்னே உன்னை தப்பாக பேசுகிறாங்க, தவறாக சித்தரிக்கிறாங்கன்னா நீ கண்டிப்பாக அதை கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. இந்த சாயப்பா உனக்கு வழித்துணையாக இருந்து உன் பாதைகளை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ வலியாலும் வேதனையாலும் கஷ்டப்பட்ட நாட்களும் அதை கடந்து வந்த நாட்களும் இங்கு யாருக்கும் தெரியாது. நீ பட்ட அவமானமும் இங்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ சிரிச்சா சந்தோஷப்பட்டினா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அதனால் எப்போதும் உனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை உள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு சிரித்த முகத்தோட இந்த உலகத்தில் உலாவர தயாராகு. சுதந்திரங்கிறத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. ஆண் என்னவோ பெண்ணை சுதந்திரமாக விட்டா மாதிரியும், பெண்கள் என்னவோ ஆண்களை அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்ய வேணாம்னு சுலபமாக விட்டா மாதிரியும் சுதந்திரமாக விட்டா மாதிரியும் நினச்சிக்கிறீங்க. சுதந்திரம் என்பது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, அவரவர்களுக்குள்ளாகவே அது இருக்கு. அந்த சுதந்திரத்தை அடுத்தவர்கள் பறிக்காம உங்களுக்குரிய தன்மானத்தோட உங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருக்கணும். ஆண்களின் வருமானமும் பெண்களின் நிர்வாகமும் சேர்ந்ததுதான் வளமான வாழ்க்கை. இதை சரியாக வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஆண் சம்பாதிச்சாலும் சரி, பெண் சம்பாதிச்சாலும் சரி, நான் நீண்ட போட்டியோ பொறாமையோ அங்கே இருக்காம எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டு போக கற்றுக்கணும். ஒருத்தரை அனுசரித்து வாழ்வதும், நான் பெரியவன் நீ பெரியவன்னு இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்வதும் தான் அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கான அடையாளம். இதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா அங்கே சண்டை சச்சரவுக்கு இடமே இல்லை என் செல்லமே. உன் மன காயங்களையும் உன் உடல் ஆரோக்கிய குறைபாட்டையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கேன். முதல்ல நீ ஒன்றை நம்பு, அப்புறமா நீ வாழ்வதற்கான வழிகளை நான் காட்டுவேன். இன்னும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். யாருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க நல்லா இருக்காங்களே நமக்கு அது அமையலையேன்னு ஏங்கி உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சில நேரங்களில் நீ அவங்கள விட முன்னால் போய் முன்னேறவும் முடியும், சில நேரங்களில் நீ மற்றவங்கள விட பின்னால் இருக்கவும் முடியும். எதுவுமே உன் முயற்சியால் தான் சாத்தியம் என்பதை புரிந்து கொள். நீ செய்கிற முயற்சிகளின் மூலமாக உன் கனவுகளை நான் நனவாக்கி கொடுப்பேன். மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு மறங்கி உருகாமல் அனைத்தையும் தாண்டி கடந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. அவமானம், படுதோல்வி, வியர்வை, வேதனைன்னு எதுவாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் நீ கடந்து வர தயாராகு.
ஏன்னா இதுதான் உன்னை ஒளியாக கொண்டு உன்னை செதுக்குகிற விஷயங்கள். அவமானம் அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அதை தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும் என் செல்லமே. இன்பமும் துன்பமும், சிரிப்பும் அழுகையும், பாசமும் கோபமும், கருணையும் வெறுப்பும், அமைதியும் சங்கடமும், காதலும் காமமும், ஏமாற்றமும் அதிர்ஷ்டமும், இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து போகத்தான் செய்யும். எது உனக்கு பிடிச்சிருக்கோ, எது நல்லதோ அதை உன் கூட வச்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடு. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டினா உன் முன்னேற்றமும் தடைப்படும். அதனால் எப்போதுமே கிடைக்கிற வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நீ எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறதுன்றதை பற்றி யோசி. பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கும்போது, வார்த்தைகளை சிதற விடாமல் அளவோடு யோசித்து பேசும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். உனக்கு கிடைச்ச வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நீ பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக அதை கையாளணுன்றத மறந்துடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான வளர்ச்சிகளை எல்லாம் நான் கொடுத்து உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்கேன். இங்கு எப்போதும் அழகான முகத்தையும் அழகான நிறத்தையும் நல்ல உடல் வாகையும் பார்த்து பழகக்கூடாது. ஏன்னா அழகான முகம் இருப்பவர்கள் பல பேருக்கு இதயம் முள்ளாகத்தான் இருக்குன்றதை மறந்துடாதே. ஆழமான நல்ல உள்ளத்தை பார்த்து பழகு. நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களின் இதயம் பூவாய் மணக்கக்கூடியது. அகத்துக்கும் முகத்துக்கும் இங்கு உள்ள மனிதர்களிடம் அகன்ற இடைவெளி இருக்கத்தான் செய்து. அழகாக இருக்கவங்கெல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, நிறம் கம்மியாக இருக்கிறவங்க அல்லது பார்க்க நல்லா இல்லாதவங்கெல்லாம் கெட்டவங்கன்றத நீ உன் மனசளவில் கூட நினைக்காத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை கண்டிப்பாக நான் உனக்கு உணர்த்துறேன். உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கவலைகளை துரத்தி அனுப்பிவிடு. உன் காரியத்தில் வீரியம் வைக்கும்போது உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன். காலம் மாறினாலும் உன் கருணை குணம் மாறாமல் நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்துக்கோ. உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்தே தீரும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அன்போட நம்பிக்கையோட நட்போட பார்த்து பழகு. சிரித்து பேசுகிற நட்புகளோட இன்னும் நீ சிந்திச்சு பழகணும் என் செல்லமே. அதை விட்டுட்டு எல்லாரையும் நம்பி நாளைக்கு ஏமாந்து கஷ்டப்பட்டு நீ துவண்டு போகாதே. வெற்றிகள் மட்டுமல்ல, வாழ்க்கை வரலாற்றில் சில தோல்விகளும் தான் இடம்பெற்றிருக்கும். வெற்றியோ தோல்வியோ நீ முயற்சி செய்ய தயங்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நித்தமும் நான் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை அமைச்சு கொடுப்பேன். விவசாயமோ விளைநிலமோ தோளாய் தோழனாய் தாயாய் தகப்பனாய் இந்த சாயப்பா நான் உனக்கு இருந்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை அமைச்சு தரப்போகிறேன். தேவைக்கு ஏற்ப பணம் இருந்தா, தாகத்துக்கு ஏற்ப தண்ணி கிடைச்சா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா? அதே போலதான் எப்போதும் எல்லாமே அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. மின்னல் வெட்டுறதால வானம் கிழிஞ்சு போக போகிறதும் இல்லை, இடி இறங்குறதால இந்த பூமி உடஞ்சி போக போகிறதும் இல்லை, பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால மயங்கி விழுக போகிறதும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் உலகம் இயங்கும். நீயும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்லமே.